சார், யங் ஏஜில் ஹேர் லாஸ் ஆகிடுச்சின்னா அவங்க என்ன விதமான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம்? இந்த கரெக்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை அவங்க எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுறது? ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் கிரேடிங் தான், சரிங்களா? அவங்களுக்கு என்ன கிரேடில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி, சிலவங்க வந்து வெறும் தின்னிங் தான் இருக்கும், ஹேர் தின் தான் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம். இல்லை நல்ல ஹேர் ஷெட்டாக தொடங்கிட்டு ஹேர் ஃபால் நல்லாவே இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டாப்பிக்கலாக மினாக்சிடில்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்யூஷன் வந்து இட்ஸ் எ குட் டிஹெச்டி பிளாக்கர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? டைஹைட்ரோடெஸ்டோஸ்டெரான் அது பிளாக் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கலாக கொடுக்குறோம். அது இல்லாமல் சிஸ்டமிக்காகவும் சப்ளிமெண்ட்ஸு, பயோட்டின் ரிச்டான சப்ளிமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஹார்மோனல் டேப்லெட்ஸுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஃபினஸ்ட்ரேட் அந்த மாதிரி உள்ள டேப்லெட்ஸுமே நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய நிறைய டெக்னிக்ஸு, இப்போ பிஆர்பி, ஜிஎஃப்சி இந்த மாதிரிப்பட்ட டெக்னிக்ஸும். ஸோ கிரேட் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு மோனோதெரப்பி மாதிரி கொடுத்து நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். இல்லை ஒரு ஃபைனல் கிரேடில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மோனோதெரப்பி டசன் ஒர்க்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு மல்டி தெரப்பி, அவங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக்கலாக ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா பெப்டைட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி சீரம்ஸ் கொடுக்கலாம். அது இல்லாமல் சிஸ்டமிக்காக டேப்லெட்ஸு, அதாவது பயோட்டின் ரிச் டேப்லெட், இந்த மாதிரி உள்ள சப்ளிமெண்ட்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அது இல்லாமல் இந்த பிஆர்பி இந்த மாதிரி உள்ள ப்ரொசீஜர்ஸும் செய்யலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து சேரும்போது அந்த லாஸ்ட் கிரேடில் உள்ளவங்களுக்கு கூட நம்ம ஓரளவுக்கு ட்ரீட் பண்ணி அவங்க முடியை வந்து தக்க வைக்க முடியும்.